Good morning everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். நம்ம சாதாரணமாக லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்துருப்போம். அதே தான் இதில் ஃபஸி நம்பர்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னாலே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் சொல்லிவிட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து காஸ்ட் வெக்டார் இருக்கும். காஸ்ட் வெக்டார்னா இந்த மேக்ஸிமம் மினிமத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் தான் என்னது அப்படின்னா காஸ்ட் வெக்டார். தென் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கிற அந்த உங்களுக்கு மேட்ரிக்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி அது ஈக்குவேஷனாக இருக்கும். அந்த ஈக்குவேஷனை நம்மளால் மேட்ரிக்ஸாக மாற்றிக்க முடியும். அதனால தான் இங்கே மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரெயின் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். தென் ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் 2 டைப்ஸாக இருக்குது. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ். சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் இங்கே இருக்கிற பிஐங்கிறதுல தான் டைப்ஸே இருக்குது. இங்கே இருக்கிற பிஐ அப்படின்றது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க டைப்பில் ஃபஸி நம்பராக இருக்கும். ஸோ ஏஐஜே நம்மளோட யூனிவர்சல் செட்டில் இருக்கிற நம்பர்ஸ் இருக்கும். செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரும்போது இங்கே இருக்கிற அந்த ஏஐஜேவும் பிஐ ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸி நம்பராக இருக்கும். இதுதான் இது ரெண்டு டைப்புக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு டைப் 1ல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப் 1. அந்த டைப் 1ல் பிஐ ஆஃப் எக்ஸ், அதாவது இங்கே இருக்கிற பிஐயோட டைப் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட டைப். லெஸ் தென் ஆர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பிஐயாக இருக்கும் போது 1என்ற வேல்யூவும், ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கும் போது பிஐக்கும் பிஐ ப்ளஸ் பிஐக்கும் இடையில உங்களோட எக்ஸோட வேல்யூ இருக்கும் போது இந்த வேல்யூவும், அதை விட பெருசாக இருக்கும் போது எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துப்போம். தென் அடுத்து என்ன கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட பிஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது இந்த டைப்பில் சம் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் எப்படி அந்த லீனியர் ஃபஸி ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். we calculate lower bound ZL and upper bound ZU. நீங்கள் ஃபஸ்ட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், அதாவது ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் கொடுத்த உடனே நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டியது அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட். அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இதில் பார்த்துருக்கோம், கிராஃபிக்கல் மெத்தடில் பார்த்துருப்போம். அந்த கிராஃபிக்கல் மெத்தடில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இசட்டல் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களோட இதில் எக்ஸோட வேல்யூ ஒரு பர்டிகுலர் வேல்யூவை விட சின்னதாக இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட பெருசாக இருக்கும் போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸுக்கு லோயர் பவுண்ட் அண்ட் அப்பர் பவுண்ட் கிரெடிட் ஆகுது. சரியா? எக்ஸை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது லோயர் பவுண்ட், எக்ஸை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது அப்பர் பவுண்ட். அப்போ ஒரு எக்ஸுன்ற பர்டிகுலர் வேல்யூக்கு லோயர் பவுண்டு அப்பர் பவுண்டு எக்ஸிஸ்ட் ஆகும் போது ஸோ லோயர் பவுண்டை வச்சுட்டு நான் கிராஃபிக்கல் மெத்தட் போட்டேன்னா அதுதான் ZL. அப்பர் பவுண்டை வச்சுட்டு நான் கிராஃபிக்கல் மெத்தட் போட்டுட்டேன் அப்படின்னா அதான் ZU. ஓகே, இந்த ZLலும் ZUவும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சாதாரண கிராஃபிக்கல் மெத்தடை ஓஆரில் போட்ட கிராஃபிக்கல் மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அப்போ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கும், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது XJ நம்ம எடுத்துகிட்ட இந்த எல்லா வேரியட்டும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ZU கேல்குலேட் பண்ணோம். ZU கேல்குலேட் பண்ண போகிறோன்னா எப்படி ZL கேல்குலேட் பண்ணுறதுக்கு லோயர் பவுண்ட் எடுத்தோமோ அதே மாதிரியே ZU கேல்குலேட் பண்ணுறதுக்கு எதை எடுத்துக்கணும் அப்படின்னா அப்பர் பவுண்ட். ஸோ நம்மளோட அப்பர் பவுண்ட் BI ப்ளஸ் PI. ஸோ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இது ரெஸ்ட்ரிக்ஷன் XJ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி ZLலும் ZUவும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு வரோம். இப்போ அதோட பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாம்டா சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் லாம்டா இன்ட்டு ZU மைனஸ் ZL மைனஸ் CX லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ZL. ஓகே, அடுத்து அதோட பேட்டர்ன் எப்படி எழுதணும் அப்படின்னா லாம்டா PI ப்ளஸ் சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n AIJ XJ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு PI ப்ளஸ் PI. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இதில் 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃபிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் மெத்தடில் போட்டு அதோட ஆன்சரை கால்குலேட் பண்ணணும். இதுதான் ஃபஸி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்துக்கு உள்ள ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.